வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அறியாத பல செய்திகளை எடுத்து வந்து உங்களுக்கு நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது பார்வையாளர்களுடைய வீதாசாரங்கள் உயரத் தொடங்கி இருக்கிறது. அது பெரும் மகிழ்வாகவே இருக்கிறது. உலகத்தில் பெண் சக்தி தான் முதன்மையான சக்தி என்பதுதான் வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம். புராணங்கள் கூட பெண் சக்தியை மையப்படுத்தி தான் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது. உலகம் தோற்றத்திற்கு முன்பிலிருந்து இந்த பிரபஞ்சத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்தது பெண் சக்தி தான் என்பதுதான் புராணங்கள் சொல்லக்கூடிய செய்தி. அந்த பெண் சக்தி தான் பராசக்தி என்று அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பராசக்தி தான் பல உருவங்களாக மாறி ஒவ்வொரு இறைகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு களமும் எடுத்திருக்கிறது என்பதுதான் அந்த புராணங்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பிரம்மனுடைய இல்லறத்து அரசியாக இருக்கக்கூடிய கலைமகள், மகாவிஷ்ணுவுடைய இல்லறத்து அரசியாக இருக்கக்கூடிய திருமகள், உத்திரனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய துர்க்கை, இவர்கள் அனைவருமே இந்த பராசக்தியின் இன்னொரு உருவம் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் இந்த பராசக்தி ஆற்றல் மிகு ஒரு பெரிய சக்தி என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். இந்த பராசக்தியை மையப்படுத்தி தேவி பாகவதம் என்கின்ற ஒரு புராணம் எழுதப்படுகிறது. இந்த புராணத்தை வேத வியாசகர் என்பவர் எழுதுகின்றார். இந்த புராணத்தில் பல செய்திகள் சொல்லப்படுகின்றன. இந்த புராணத்தை முதலாக அந்த புராணத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை கேட்டறிந்தவன் யார் என்றால் பரிசீத்திய மாமன்னனுடைய மகனான ஜனமே ஜயா என்கின்றவர் தான் அந்த செய்திகளை கேட்கின்றார். முதலாக அவர் தான் கேட்கின்றார். அவர் எப்படி அதை உள்வாங்கிக் கொள்கிறார் என்றால், இந்த பரிசித்த மாமன்னன் பாம்பு தீண்டி இறந்து விடுவான் என்பது ஒரு ஐதீகம். அதாவது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாபம். எனவே பாம்பு தீண்டி கண்டிப்பாக தன்னுடைய தந்தை இறந்து விடுவார் என்பது அந்த மகனுக்கு தெரிகிறது. ஆனால் தன் தந்தை நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும், மரணத்திற்கு பின்பு அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பது மகனுடைய ஒரு விருப்பம். எனவே 9 நாட்கள் இந்த மகன் தவம் இருந்து இறைவனை வேண்டுகிறான். இறைவனை வேண்டுகின்ற பொழுது இறைவன் அவனுக்கு ஒரு அருளை கொடுக்கின்றான். உன்னுடைய தந்தை மோட்சத்திற்கு செல்வார் என்கின்ற ஒரு அருளை கொடுக்கின்றார். அதன் அடிப்படையில் அந்த 9 நாட்களுக்கு பின்னால் பரிசித்த அந்த மாமன்னன் மரணத்தை தழுவி விடுகிறான். மரணத்தை தழுவிய அவன் சொர்க்கத்துக்கு செல்கிறான். சொர்க்கத்திற்கு சென்ற பின் அவன் தன்னுடைய மகனால் தான் இடம் நமக்கு கிடைக்காமல் சொர்க்கம் கிடைத்து விட்டது என்கின்ற அடிப்படையில் மகனுக்கு முன் தோன்றி அவனை அவர் வாழ்த்துகின்றார். அப்பொழுது மகன் சொல்கின்றான், நான் தேவியை வழிபட்டதின் வெளிப்பாடாகத்தான் இந்த உங்களுக்கான ஒரு நல்ல மரணம் கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். அப்படி ஒரு சரஸ்வதியை வணங்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வியல் அமையும் என்பதை மையப்படுத்திதான் இதில் இருக்கக்கூடிய முதல் கருப்பொருள் சொல்கின்றது. அதுபோல யாதவர் குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்த வம்சத்தில் சத்ரஜித் என்கின்ற ஒருவன் பிறக்கின்றான். இவன் நெடுநாளாக சூரியனை வழிபடுகின்றான். சூரியனை வழிபடுகின்ற பொழுது அந்த சூரியன் இவனுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறது. அதாவது ஒரு மணியை கொடுக்கிறது. அந்த மணியை கொடுத்தால் இந்த மணியை நீ அசைத்தால் உனக்கு என்ன தேவை என்றாலும் கொடுக்கும் என்று. இவன் மணியை அசைக்கின்ற பொழுதெல்லாம் இது 8 பாரம் தங்கத்தை கொடுக்கிறது. 8 பாரம் தங்கம் என்பது ஒரு பெரிய அளவீடு. இந்த தங்கத்தை கொடுக்க இவன் செல்வந்தனாக மாறிவிடுகின்றான். செல்வந்தனாக மாறியவுடன் இவனுக்கு ஏக சந்தோஷம். அந்த மணியை பொக்கிசமாக பார்த்து கொள்கிறான். இந்த மணி கிடைத்த அந்த மனிதருடைய தம்பியின் கழுத்திலே ஒரு கயிறை கட்டி இந்த மணியை கட்டி விடுகிறான். தம்பி வேட்டைக்காக காட்டுக்கு செல்கின்றான். காட்டுக்கு செல்கின்ற தம்பி நெடுநாளாயும் அவன் திரும்பி வரவில்லை. அப்பொழுது மிதிலையில் ஆண்டு கொண்டிருந்தவர் கிருஷ்ணர். எனவே கிருஷ்ணர் தான் இந்த மணிக்கு ஆசைப்பட்டு தன் தம்பியை கொன்றுவிட்டான் என்கின்ற ஒரு எண்ணம் இந்த சத்ரஜித் என்கின்ற அந்த மன்னனுக்கு, அந்த செல்வந்தனுக்கு வருகிறது. எனவே கிருஷ்ணனை மையப்படுத்திய செய்திகளை அவன் வெளியே சொல்கின்றான். இந்த செய்தி மிதிலையிலும் பரவுகிறது. எல்லோரும் கிருஷ்ணனை இழிவாக பார்க்கிறார்கள். கிருஷ்ணன் திட்டமிட்டு இது போன்ற ஒரு செய்தியை செய்துவிட்டான் என்கின்ற ஒரு சூழல் வருகின்றது. இந்த சூழலில் காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற அந்த சந்திரஜித்தியோட தம்பி அங்கு காட்டில் இருக்கக்கூடிய ஜம்புவான் என்கின்ற ஒரு சிங்கம் போன்ற ஒரு உடலமைப்பை கொண்ட
ஒரு மனிதனிடம் சிக்கிக் கொள்கிறான். அந்த மனிதன் இவனை அடைத்து வைத்து இவனிடம் இருக்கக்கூடிய அந்த மணியை எடுத்து தன்னுடைய குழந்தையின் கையில் கொடுத்து விளையாட கொடுத்து விடுகிறான். கிருஷ்ணன் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் அந்த காட்டு பகுதிக்குள் வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது இந்த ஜம்புவான் என்கின்ற அந்த குகைக்குள் இருக்கக்கூடிய அந்த மனிதனின் குழந்தையிடம் இந்த மணி இருப்பதை பார்க்கின்றார் கிருஷ்ணர். எனவே அந்த மணியை அவர் அந்த குழந்தையின் கையில் இருந்து வாங்குவதற்கு முயற்சிக்கிறார். உடனடியாக அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறது. அந்த குழந்தையின் அந்த அப்பன் ஜம்புவான் இந்த குழந்தையின் குரலை கேட்டு வெளியே வந்து பார்க்கிறான். கிருஷ்ணன் தன் குழந்தையிடம் இருந்து அந்த மணியை வாங்குவதை பார்த்து விடுகிறான். உடனே 2 பேருக்குள்ளும் கடுமையான ஒரு போர் ஆரம்பிக்கிறது. சுமார் 27 நாட்கள் அவர்களுக்குள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சண்டை ஒரு முடிவை எட்டாத சூழல் வருகின்றது. அப்பொழுது வாசுதேவர், அதாவது கிருஷ்ணனுடைய தந்தையார், பராசக்தியிடம் வேண்டுகின்றார், என்னுடைய மகனுக்கும் ஜம்புவானுக்கும் இடையே பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான முடிவு என்னவென்று தெரியவில்லை. நீங்கள் உடனடியாக எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். உடனடியாக அந்த ஜம்புவான் என்கின்ற அந்த மனிதனுடைய முற்காலம் அவனுடைய நினைவுக்கு வருகின்றது. முற்காலத்திலே அவன் ராமனுக்கு உதவி செய்திருக்கிறார். எனவே ராமனுக்கு உதவி செய்த ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்றான். இந்த காலத்தில் ராமன் தான் கிருஷ்ணர் அவதாரமாக வந்து நிற்கிறார் என்பதை அவன் புரிந்து கொள்கின்றான். கிருஷ்ணனோடு தான் நாம் இவ்வளவு நேரம் சண்டையிட்டு விட்டோமோ என்கின்ற ஒரு வலி அவன் மனதிற்குள் வந்தவுடன் கிருஷ்ணனை அவன் கெஞ்சி கேட்கிறான், கிருஷ்ணா, என்னை மன்னித்துக்கொள், நான் உனக்கு எதிராக சண்டை போட்டு விட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று மன்னிப்பு கேட்டு அந்த மணியை கிருஷ்ணனுடைய கையிலே கொடுத்து விடுகிறான். அதுபோல தன்னுடைய மகளான ஜம்புவாதி என்கின்றவளையும் கிருஷ்ணனுக்கு மனமுடித்து கொடுக்கின்றார். இந்த சூழலில் அந்த தேவியுடைய சக்தியின் காரணமாகத்தான் இந்த போர் முடிந்ததாக அந்த செய்தி வருகின்றது. அதுபோல வாசுதேவரும் தேவகியும் அவர்கள் இருவரும் இருந்த பொழுது, குடும்பமாக இருந்த பொழுது, கம்சன் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை கொன்று கொண்டே இருந்தார். அதற்கு காரணம் அந்த வம்சத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையால் தன்னுடைய வாழ்வுக்கு அழிவு வரும் என்பதுதான் அதன் அடிப்படை. எனவே எல்லா குழந்தைகளையும் கொன்றுகின்றான். அப்பொழுது வாசுதேவரிடம் ஒரு முனிவர் போய் சொல்கின்றார், நீ சக்தியை நோக்கி வேண்டுதல் செய், சக்தி உனக்கான ஒரு களத்தை உருவாக்குவார் என்று. வாசுதேவர் ஒரு அவநம்பிக்கையோடு தான் சக்தியை நோக்கி இறைவேண்டல் நடத்துகின்றார். அப்படி இறைவேண்டல் நடத்துகின்ற பொழுது சக்தி ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றால், உனக்கு 6வதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அந்த பெண் குழந்தையிலிருந்து உனக்கு ஒரு விடுவி பிறப்பதற்கான ஒரு களம் அமையும் என்று குறிப்பிடுகின்றார். அதுபோல 6வதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. 6 குழந்தைகளை கொன்று விடுகிறார். 7வதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது. இந்த பெண் குழந்தையை பிறத்த பொழுது கம்சன் கொல்லாமல் விட்டு விடுவான் என்ற நினைப்பு தான் எல்லோரிடம் இருக்கிறது. ஆனால் கம்சனுக்கோ பயம், எந்த குழந்தையாக இருந்தால் என்ன, நாம் இதையும் கொன்றுவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த குழந்தையை கொல்வதற்கான ஒரு முயற்சியை எடுக்கின்றார். அந்த குழந்தை கம்சனுடைய கையில் இருந்து மாயமாக போய்விடுகிறது. இது கம்சனுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்கிறது. அதன் பின்புதான் கிருஷ்ணர் பிறக்கின்றார். கிருஷ்ணர் பிறக்கக்கூடிய நேரத்திலே அதாவது ஒரு மாற்று நிகழ்வுகள் நடைபெறும் என்று அந்த தேவி ஒரு வரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த மாற்று நிகழ்வுகள் என்ன நடந்தது என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள அடுத்த காணொளிக்கு காத்திருங்கள். பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.